கட்சி தலைமைக்கு கட்டுப்படாம யார் யாத்திரை போனாங்க அப்படின்னாலுமே மக்கள் ஏற்க மாட்டாங்கன்னு நடைப்பயணம் மேற்கொண்டு வரும் தன்னோட மகன் அன்புமணிய பாமக நிறுவனர் ராமதாஸ் கடுமையா சாடி இருக்காரு. பாமக நிறுவனர் ராமதாஸ்க்கும் அவரது மகனான அன்புமணிக்கும் கட்சியில யாருக்கு அதிகாரம் இருக்கு அப்படிங்கறதுல பனிப்போர் கடந்த சில மாதங்களாவே நீடித்து வருது. நான் தான் தலைவர் அப்படின்னு ராமதாஸ் சொல்லிட்டு வர்ற நிலையில பொதுக்குழுவோட முடிவுப்படி தனக்கு தான் அதிகாரம் இருக்கு அப்படின்னு அன்புமணியும் சொல்லிட்டு வராரு. அது மட்டும் இல்லாம 2 பேருமே தனித்தனியா நிர்வாகிகள் கூட்டத்தையும் கூட்டிட்டு வராங்க. இந்த நிலையில தான் 100 நாள் நடைப்பயணம் மேற்கொண்டு வரும் அன்புமணிய அவரது தந்தையும் பாமக நிறுவனருமான ராமதாஸ் கடுமையா சாடி இருக்காரு. விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரத்துல செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த அவரு பாமகவோட வேரும் வியர்வையும் தைலாபுரத்துல மட்டும்தான் இருக்கு அப்படின்னும் கட்சிக்கு ஒரே தலைமை ஒரே தலைவர் மட்டும்தான் இருக்காருன்னு சொல்லியிருக்காரு. கட்சி தலைமைக்கும் தலைவருக்கும் கட்டுப்படாம யார் யாத்திரை போனாலும் சரி துளியும் பயனில்லைன்னு சொன்ன ராமதாஸ் அதனை தொண்டர்களும் ஏத்துக்க மாட்டாங்க, மக்களும் ஏத்துக்க மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காரு. பாமக தலைவர் அப்படிங்கிற பெயரோட அடையாளத்தோட யார் என்ன சொன்னாலும் அதை கேட்காதீங்க, பதிவு பண்ணாதீங்கன்னு கராரா கூறின ராமதாஸ் ஒட்டு கேட்கும் கருவியை போலீசார் கிட்ட ஒப்படைத்தோம், ஆனா அது என்ன ஆனது அப்படிங்கறதே தெரியல. நம்முடைய சைபர் கிரைம் இந்திய அளவுல திறமையானது, ஆனா அவங்க நினைச்சா 2 நாள்ல கண்டுபிடித்து இருக்கலாம்னு சொல்லியிருக்காரு. ஒட்டு கேட்கும் கருவியை யாரு வச்சாங்க, எதற்காக வச்சாங்க அப்படிங்கறத விரைந்து கண்டுபிடித்து சொல்லணும்னு காவல்துறை கிட்ட ராமதாஸ் கேட்டுக்கொண்டாரு.